அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடிச்ச நாள் எது அப்படின்னா அவங்களோட பிறந்தநாள் தான். சக மனிதனுக்கு அவங்களோட பிறந்தநாள் கண்டறிந்து வாழ்த்து சொல்ல கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் உங்கள் நல விரும்பிகள் அதிகமாவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், உங்களை பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு வரும், நட்பு வட்டம் விரியும். பகைவரையும் நண்பராக்க எளிய வழி அவங்களோட பிறந்தநாளை வாழ்த்து சொல்லி கொண்டாடுறது தான். எல்லாரும் மனுஷங்க தான், அதனால் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்கள பூசிக்கணும். இனம் இனத்தை சேரும், நல்ல மனம் அன்பை சேர்க்கும். அன்பு ஒன்றே தேவை, அன்பாய் இரு, அன்பானவராய் மற்றவரை இருக்கவை. வாழ்த்துக்கள் பல கோடி. பிறந்தநாள் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன கவிதை அவங்கள பற்றி எழுதி கொடுத்தீங்கன்னா, அது சாதாரணமாக இருந்தால் கூட அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எழுதும்போது உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள். அவங்களுக்கு சின்னதாக ஒரு கவிதையோ இல்லை ஏதாவது ஒரு ஓவியமோ வரைஞ்சி கொடுங்க. இப்போ பிறந்தநாளை பற்றி ஒரு சின்ன கவிதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் எழுதலாம். இப்போ ஒரு சின்ன கவிதை நான் எழுதியிருக்கேன். உன் பிறந்த நாளை பூக்கள் பூத்திருக்கும் பூஞ்சோலையின் நடுவே வட்டமிட்டு பறந்திடும் பட்டாம்பூச்சிகளோடு கொண்டாட ஆசை. ஆர்ப்பரிக்கும் கடலை அலங்கரிக்கும் அலைகளில் படரும் நுரைகள் பாதங்களில் தழுவ ஆடி பாடி ஆனந்தமாக கொண்டாட ஆசை. ஆலய தரிசனத்துடன் அம்பாளை அர்ச்சித்து கோயில் மணியோசையோடு ஓசைப்படாமல் என் மனதுள் வாழ்த்து சொல்லி கொண்டாட ஆசை. உயர்ந்த மலை உச்சியில் பசுமை படர்ந்த புல்வெளியில் வானம் பார்த்து உரத்த குரலில் வாழ்த்து சொல்லி கொண்டாட ஆசை. கொட்டும் மழை துளியில் நனைந்து மின்னல் இடி ஓசைகளுக்கிடையே இனிமையாக வாழ்த்து சொல்லி கொண்டாட ஆசை. முழு மதியாய் வாடா மலராய் வசந்தத்தின் முகவரியாய் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. இதை மாதிரி வாழ்த்து சொல்லி நீங்கள் கவிதை எழுதி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அன்றைக்கி தான் நம்மளோட டே. யாராருக்கு பிறந்தநாளோ அன்றைக்கி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும்னா ரொம்ப இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோன்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்த்து சொல்லும்போது அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரி, நம்மளே இத்தனை பேர் கொண்டாடுறாங்களேன்னு அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் பிறந்தநாளை கொண்டாடுங்க, மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.